அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த போலி போராளிகள் அவங்களுமே கூட இந்த போலித்தனமான ஒரு போராட்டங்கள் தான் இங்க நடத்திட்டு இருப்பாங்க தவிர, இந்த புகைப்பிடிக்கிறது, இந்த நடிகர் புகைப்பிடிச்சிட்டாரு, இந்த இது பண்ணிட்டாரு, இந்த மாதிரி புகைப்பிடிச்சு மக்களை ஏமாத்துறாங்க, மக்களுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு இந்த போலி போராளிகள் இப்படிதான் போராட்டம் பண்றத தவிர, யாரும் போட்டு ஒரு சிகரெட் கம்பெனி வாசலோ இல்ல இந்த சிகரெட் கம்பெனிக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்றதோ இல்ல இந்த சிகரெட் கம்பெனி வாசல்ல போராட்டம் பண்றதோ அதெல்லாம் பண்றதே கிடையாது. அதே மாதிரி இந்த பீடா ஜர்தா போறதெல்லாம் இருக்குல்ல, இந்த 420 பீடா போறது, அதெல்லாம் கூட பாருங்களேன், இந்த ஜர்தா அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அதெல்லாம் சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லி இந்த பைக்ல போறவங்க அந்த போலீஸ்காரங்க பிடிச்சி செக் பண்ணி இதெல்லாம் சட்டப்படி தவறு, நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைன் போறதெல்லாம் நடக்குது. ஆனா அதே ஜர்தா விளம்பரம் பாத்தீங்கன்னா நம்ம டிவி சீரியல் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது ஜர்தா விளம்பரங்கள் இந்தி நடிகர்லாம் வந்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இதை சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதே ஜர்தா போட்டா தப்பு அப்படின்னு மக்களுக்கு எதிராக தான் அந்த சட்டம் இருக்கே தவிர, இந்த விளம்பரத்தில் நடிச்சு நீங்க மக்களை கெடுக்குறீங்க, மக்களை வந்துட்டு தவறான பாதைக்கு வழிநடத்துறீங்கன்னு அந்த நடிகர் மேலேயோ இல்ல இந்த ஜர்தா தயாரிக்கிற கம்பெனி மேலேயோ இந்த சட்டங்கள் பாயுறது கிடையாது. இந்த பீடா ஜர்தா அந்த பான் பராக் போறது இங்கதான் சட்டப்படி தப்பு. ஆனா இதே நீங்க பெங்களூர் போனாலோ நார்த் சைடு போனாலோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் சட்டப்படி தப்பே கிடையாது, தாராளமா பயன்படுத்திக்கலாம். சோ இந்த சட்டம் அப்படின்றது ஊருக்கு ஒரு சட்டம் இல்ல, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி, முக்கியமா இந்த பணக்காரர்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் சட்டங்கள் இருக்கே தவிர மக்களுக்கு ஆதரவா இருக்கிறது இல்ல, மக்களுக்கு எதிரான சட்டங்கள் தான் நிறையவே இருக்கு. அப்போ இந்த மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை வகுக்கக்கூடிய அந்த சட்டத்தை நிர்ணயிக்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகார நபர்களுக்கு எதிராக தான் நீங்க பேசணுமே தவிர, அதை வந்துட்டு மக்களுக்கு புரிய வச்சு பழக்கப்படுத்தணுமே தவிர, அதை விட்டுட்டு மக்களை முட்டாள்ன்றது, தற்குறின்றது, அறிவில்ன்றது அதெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப கேவலம். தன்னை ஒரு அரசியல் தலைவர், தன்னை ஒரு லீடர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களை நம்பி இருக்கிற மக்களையா இருக்கட்டும் சரி, இல்ல பொதுமக்களையும் சரி, அவங்க வந்துட்டு முதல்ல எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் பண்ணி அவங்க வந்து பொலிட்டிசைஸ் பண்ணணும். ஒரு மக்களுக்கு புரியுற மாதிரி உங்களால எஜுகேட் பண்ண முடியல, பொலிட்டிசைஸ் பண்ண முடியல அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு எஜுகேட் பண்றவங்களுக்கு, பொலிட்டிசைஸ் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தான் அறிவு இல்லையே தவிர, நீங்க தான் உங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்துங்களே தவிர, மக்களை முட்டான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.